வணக்கம். நான் பெருந்தலைவர் காமராஜருடைய வம்சாவழி பேத்தி கமலிகா காமராஜர். நான் தொடர்ந்து 8 ஆண்டு காலமாக காங்கிரஸ் பேரிய இயக்கத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது மகிழா காங்கிரஸின் நேஷனல் செக்ரட்டரியாக நான் இருக்கேன். கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி இன்சார்ஜாகவும் இருக்கேன். இப்போ இந்த வரும் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணிட்டு நேற்று வரை என்னை கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது கோபத்தாலேயோ இல்ல எனக்கே சீட்டு வழங்கல அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி கிடையாது. இது என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பண்ண விஷயங்களே நான் சொல்றேன். நான் 2019 லாஸ்ட் கவர்மெண்ட் பண்ண விஷயங்கள் 1248 அரசு பள்ளிகள் மூடணும் அப்படின்னும் போது தடுத்து நிறுத்தி அது போராட்டம் பண்ணி மீட்டு கொடுத்த ஒரு பெருமை எனக்கு உண்டு. அதுக்கப்புறம் நீட் தேர்வை எதிர்த்து, புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தாத்தா வீட்டு வாசல்ல இருந்து மாணவர்களோட போராட்டம் பண்ணதும் உண்டு. இது மட்டும் இல்லாம கட்சி பணிகள் அப்படின்னு சொல்லி உள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாடு முழுவதும் நட்பு ரீதியாக கொடுத்த சொத்துக்களானது எல்லாவற்றையும் அப்படி எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு. அப்படி இருக்கிறதுல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியானது திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை கோயில் பேக் சைட்ல இருந்துச்சு. 1.5 ஏக்கர் இடம். அந்த இடத்தை கட்சியில் இருக்கும் நபர்களே சம்திங் ஏதோ பண்ண விஷயத்தை தடுத்து நிறுத்தி அதையும் மீட்டு கொடுத்த ஒரு பெருமை உண்டு. இது மட்டுமின்றி கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மலைவாழ் மக்களை 1000 பேரை தலைவர் செல்வப்பெருந்தகை தலைமையில தேனி மாவட்டத்துல நான் கொண்டு சேர்த்தேன். இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா சுதந்திர போராட்ட தியாகிகளை தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் என்றாலே சுதந்திர போராட்ட தியாகிகள் அவங்களெல்லாம் நம்ம மறந்துட்டோன்ற ஒரு எண்ணத்துல அவங்களெல்லாம் ஒரு மாவட்டங்களையும் தேடி பிடிச்சி அந்த குடும்பத்தாரை கௌரவப்படுத்தினதும் உண்டு. 107 வயது உள்ள பெரியவரையும், சுதந்திர போராட்டத்தில் கலந்த பெரியவரையும், 101 வயது உள்ள பெரியவரையும் அடையாளப்படுத்தியது உண்டு. அவங்க தாமரப்பட்டயத்தோட எல்லாம் வந்தது உண்டு. சோ இதுவும் கட்சியை பலப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் இல்லாம 2648 மகளிரை மகிழா காங்கிரஸில் இணைத்த ஒரு பெருமையும் உண்டு. இதெல்லாம் 1 by 1 சொல்லிட்டே போகலாம். இத்தனை விஷயங்கள் செய்தும் இந்த கட்சியில் இன்னும் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ஒட்டுமொத்த மகளிருக்கும் இந்த மாதிரி வேலை பார்க்கிற ஒரு ஆண்களுக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அடித்தட்டு தொண்டர்கள் வரைக்கும் காங்கிரஸ் பேரியக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்தில் இப்ப பாத்தீங்கன்னா பண பலமும் ஆள் பலமும் இருந்தால் மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதத்துல சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு இப்போ ஒரு நடந்த விஷயங்களே நான் சொல்றேன். ஜி.கே. மணியோட மகனை ஒரு நாள்ல கட்சியில இணைஞ்சாங்க, அவங்களுக்கு சீட்டு வழங்கப்படுது. இது பண பலமா இல்ல ஆள் பலமா தெரியல. அதே போல இப்ப மகளிருக்கு நீங்க சீட் கொடுத்திருக்கீங்க, ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக கமலோட மனிதநேய மைய கட்சியில அவங்க இருந்தவங்க. சோ அவங்களுக்கு நம்ம கட்சியில சீட் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது இங்க மகளிரே இல்லையா, இல்ல இங்க வேலை பார்த்த ஆண்கள் இல்லையா? இதுதான் என்னோட கேள்வி. சோ இது காழ்ப்புணர்ச்சியாகவும் இல்ல மற்ற விஷயத்துக்காகவும் எடுத்து வைத்த உரை அல்ல. ஆனால் இன்னும் அடுத்த 2 ஆண்டுகள் கழித்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறோம். அடுத்த 5 ஆண்டு காலம் கழிச்சு ஃபேஸ் பண்ண போறோம். சோ இது தலைமைக்கும் இங்க இருக்கும் தலைமைக்கும் கேட்கும் கேள்வியாக தான் நான் இங்க முன்வைக்கிறேன். சோ இன்னும் என்ன பண்ணா எங்களை போல இருக்கவங்களுக்கு எல்லாம் சீட்டுகள் வழங்கப்படும் அப்படிங்கறத சொன்னா இன்னும் வேகப்படுத்தி இன்னும் பலத்தோடு இந்த கட்சியை பலப்பட என்னை போல் இருக்கும் பெண்களும் ஆண்களும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.